ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். சம்டைம்ஸ் நமக்கு லைஃப்பில் நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஒரு டீசெண்டான ஒரு ஜாப் இருக்கலாம், ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கலாம், கூட நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கே. என்கிட்ட எல்லாமே இருக்குது, பட் அப்பப்போ அந்த ஹாப்பினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்குங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம், நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தால் கூட சம்டைம்ஸ் நம்ம ஏன் ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீல் பண்ணுறோம், ஏன் ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆகிற மாதிரியே ஃபீல் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் என்னதான் மிஸ் ஆகுது? வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போகிறோம். மேக் டைம் ஃபார் திங்ஸ் தட் யூ லவ். சரிங்களா? பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் லைஃப்பில் இதயத்தின் குரல் நல்லா மோட்டிவேட்டிங்காக இருக்குது, உங்களுக்கு இதயத்தின் குரல் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா இதயத்தின் குரல் ரன் பண்ணுறதுக்கு உங்களால் முடிஞ்ச மினிமல் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரி ஒரு பாட்காஸ்ட் ரெனவுண்ட் பிளாட்ஃபார்ம் கிடையாது. எனக்கு இது மூலமாக எந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஸோ உங்களை சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இதயத்தின் குரல் ரன் பண்ண முடியும். ஸோ உங்களால் முடிஞ்சால் buymeacoffee.com/இதயத்தின் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவோ, இல்லை நவீன் ஃப்ரம் CEG@OKICICI அப்படிங்கிற UPI ஐடிக்கு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன வெப்சைட்டுக்கான லிங்க்கும் என்னோட UPI ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கூட கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். டாபிக் உள்ள போயிடலாம். மேக் டைம் ஃபார் திங்ஸ் தட் யூ லவ். ஸோ ஜென்ரலாக நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக என்ன பண்ணுவோம், நம்ம லைஃப்பில் எதுவுமே இருக்காது. நமக்குன்னு சொல்லிட்டு பெரிய வேலை இருக்காது, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்காது. காலைல எந்திரிப்போம், சும்மா விளையாடுவோம், டாய்ஸ் வச்சு விளையாடுவோம், நம்ம அண்ணா தங்கச்சி கூட அக்கா கூட விளையாடுவோம், சும்மா எங்கேயாவது போய் மணலில் விளையாண்டு வருவோம், ரோட்டில் போய் கிரிக்கெட் ஆடுவோம், சும்மா பல்லாங்குழி விளையாடுவோம், நினச்சதை பண்ணுவோம், நினச்ச நேரத்துக்கு சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப கேர்ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தது தான் லைஃபு. ஸோ அப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாப்பினஸ் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ்னா என்னன்னே தெரியாது, ஒரு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. இப்போ அது எக்ஸாம் வரும், அதை நினச்சி லைட்டாக பயப்படுவோம், அவ்வளோதான். ஸோ நம்ம சின்ன வயசில் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கோம், ஹாப்பியாக இருந்துகிட்டே தான் இருந்திருக்கோம். பட் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களுமே இருந்தால் கூட எதனால ஹாப்பினஸ் லேக் ஆகுது? நம்ம லைஃப்பில் எதை மிஸ் பண்ணுறோம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்னதான் 1000 விஷயங்கள் பண்ணாலும் நம்ம மனசுக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஸ்கூலில் நமக்கு செம்மையாக எழுத வந்திருக்கலாம், செம்மையாக பாட வந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். அதே மாதிரி காலேஜில் கல்ச்சுரல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், டான்ஸ் ஆடுறதாகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் நம்ம நிறையா பண்ணிகிட்டே தான் இருந்தோம். பட் ஆஃப் லேட் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர கொஞ்சம் பெரிய பையனோ இல்லை பெரிய பொண்ணு ஆக ஒரு ஜாபுக்குள்ளே போயிடுறோம். ஒரு காலேஜ் லைஃப்னு வந்ததுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி பண்ணிடுறோம், நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதனாலே தான் நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே இருந்தால் கூட ஏதோ ஒன்று லேக் ஆகிற மாதிரி, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன எம்டினஸ் இருக்கிறதோ, ஒரு சின்ன லோன்லினஸ் இருக்கிறதோ, ஏதோ ஒன்று நம்ம லைஃப்பில் மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கிறது அதனால தான் நான் பிலீவ் பண்ணுறேன். புரியுதுங்களா? ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது கடையில் வாங்குற ஒரு விஷயம் கிடையாது, ஒரு வெளியிருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஹாப்பினஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நமக்கு உள்ளிருந்து வர ஒரு விஷயம், நாம சோல்ஃபுல்லாக ஆத்மார்த்தமாக உணர்ற ஒரு விஷயம். சரிங்களா? உடனே எனக்கு ஹாப்பினஸ் வேணுங்கிறக்கா நீங்கள் பெருசாக உங்கள் பைக் எடுத்துகிட்டு ஹிமாலயாஸ் வரைக்கும் ரைடு போகணும், ஒரு பெரிய கோவா ட்ரிப் போகணும்லாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருக்குங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கவிதை எழுத பிடிச்சிருந்துருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கவிதை எழுதுங்க. நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க, இல்லை காலையில் எந்திரிச்சோன்னா அதை எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த வரைங்க, ஏதாவது ஒரு பொருளை வரைங்க. உங்களுக்கு சிங்கிங் நல்லா வருமா, நீங்கள் பாடுறது யாருமே கேட்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமில் கதவை சாத்திட்டு உட்காந்து பாடுங்க. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பாடினா கூட அதில் உங்களுக்கு ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் பாருங்களேன். அது வேறு எதுலேயுமே வராது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க. நைட்டு சும்மா கொஞ்ச நேரம் ஸ்டார்ஸை பார்த்துட்டு நடக்கிறதாகட்டும், பிடிச்சவங்க கூட ஒரு 10 நிமிஷம் பேசுறதாகட்டும், இதெல்லாம் நமக்கு பண்ணுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. பட் இதெல்லாம் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டோம். இப்போ லைஃப்பில் நமக்கு ரொம்ப மெக்கானிக்கலாக ரொம்ப நார்மலாக ஓடிட்டு இருக்கோம். நாமளும் சும்மா ஒரு கடிவாளம் கட்ட குதிரை மாதிரி ஓடிட்டு இருக்கோமே தவிர பிடிச்ச விஷயங்களை அவ்வளோவா பண்ணுறது இல்லை. அதனால தான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட சம்டைம்ஸ் பெருசாக தெரியுது. நாமளும் சின்ன வயசுல நம்ம யோசிச்சிருப்போம்ல, ஒரு சில ஆன்டி அங்கிள்லாம் பார்த்து என்ன இவங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்காங்க, என்ன இவங்க எப்பவுமே கடுப்பாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஆகிட்டு வரோம்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன பயம் கூட வருது இதெல்லாம் யோசிக்கும் போது. ஸோ ரொம்ப பெருசாக ஓவராலாம் யோசிக்க வேணாம் நண்பா, நண்பி. ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் நம்ம அடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. அதுக்கு சும்மா ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்குங்க. இல்லை டெய்லியும் பண்ண முடியல, வீக்லி ஒரு 2 நாள் பண்ணுங்க, வீக்கெண்ட்ஸில் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட லெவல் ஆஃப் ஹாப்பினஸ், உங்களோட ஹாப்பினஸ் கோஷன்ட் எங்கேயோ போயிடும். நவீனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், சூர்யாவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம், ஆதிரிக்கு ஒரு விஷயம் பிடிக்கலாம். பட் ஸ்டில் அவங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்கும், அவங்கவுங்க சோலுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியணும். ஓகேங்களா? என் லைஃப்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படிங்கன்னா நான் ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு சில பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் ஸ்டில் நிறைய நாள் கொஞ்சம் என்னடா அது ஒரு மாதிரி போயிட்டே இருக்குங்கிற மாதிரி இருக்கும், ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும்,
ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த வீக் டேஸில். பட் ஃப்ரைடே ஆகட்டும் என்னோட வீக்கெண்ட்ஸ் ஆகட்டும் எப்போவுமே ஹாப்பியாக தான் போகும். ஏன்னா ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுவேன். இதயத்தின் குரல் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் லைவாக வந்து பேசுவேன், எனக்கு பிடிச்ச மக்கள் கிட்ட பேசுவேன். நிறைய பேர் வந்து நீங்கள் பேசுறது செம்மையாக இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பேசுறத கேட்டால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வீக்கெண்ட்ஸில் வந்து எதர் ஐ கோ அவுட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நான் இதயத்தின் குரல் எடிட்டிங் பண்ணுவேன், பாட்காஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோட ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட ஹாப்பினஸ் லெவல் அதிகமாக போயிடும். என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃபே வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த சின்ன பேசிக் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது பெரிய சிதம்பர ரகசியம்லாம் இல்லை. ஹாப்பினஸ் நம்ம மாதிரி சொன்ன மாதிரி வந்து 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டிலாம் இல்லை, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது நீங்க வெளில கொண்டு வந்தாலே போதும். சரிங்களா? ஸோ சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. என்ன பண்ணா நம்ம ஆன்மா சந்தோஷமா இருக்குமோ, என்ன பண்ணா நம்ம சோல்ஃபுல்லா ஹாப்பியா இருப்போமோ, அதுதான் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ உங்க மனசுக்கு பிடிச்சதை நீங்க எப்போ பண்றீங்களோ அப்பயே நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. அதை நாள் ஃபுல்லா பண்ணணும் அவசியம் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணா கூட போதும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பெருசாக அதையும் தள்ளி போடாதீங்க. இன்னைக்கே ஆரம்பிங்க, ஒரு நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே ஆரம்பிங்க. இது ஒரு நல்ல ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே பண்ணுங்க. நீங்க வேணா பாருங்க, உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் எங்கேயோ போகும். நீங்க செம ஹாப்பி ஆகிட்டு ஒரு நாள் எனக்கு டிஎம் பண்ணி சொல்லுவீங்க, நவீன் நீங்க அன்னைக்கு சொன்னதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன், நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் லைஃப்லன்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 monthsல நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க பாருங்க. சரியா? அது கண்டிப்பா நடக்கும். ஸோ நீங்க எல்லாரும் எப்பவும் ஹாப்பியா இருங்க, உங்க லைஃப்ல பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டே இருங்க. அண்ட் எதை நினைச்சும் போட்டு ரொம்ப ஓவரா யோசிச்சு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க, எல்லாத்தையும் ஹெட்டுக்கு எடுத்துட்டு போய்க்காதீங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் ஹாப்பினஸ் கொடுக்கறதும் சின்ன சின்ன விஷயங்கள் சேட்னஸ் கொடுக்கறதும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தான். எல்லாத்தையும் போட்டு ஓவரா யோசிச்சோம்னா யாருக்குமே ஹாப்பினஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ எஸ், கீப் ஸ்மைலிங். டாடா பை பை. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதயத்தின் குரலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா buymeacoffee.com/இதயத்தின் குரல் அந்த வெப்சைட்ல போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஆர் நவீன் ஃப்ரம் CEG at OKICICI அந்த UPI ஐடிக்கு உங்களால முடிஞ்ச ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுங்க. ரெண்டுத்துக்குமான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா பபாய்.